ஏட்டி, என்னாச்சு? இங்க வந்து உட்காந்து வீஞ்சிக்கிட்டு இருக்க? என்னத்துக்கு? ஆமா, கையிலெல்லாம் இது என்ன? என்னத்த பூசி வச்சிருக்க? சந்தனமா? ஆமா ஆமா, சந்தனத்தை தான் பூசினேன். மூஞ்ச கழுவிட்டேன், கையை கழுவல. அதுக்குள்ளேயும் மனசு என்னமோ மாதிரி இருந்துச்சு. அதான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். நேற்று எங்க ஆத்தா என்னை எம்பிட்டு வாயில வந்ததெல்லாம் பேசிட்டா தெரியுமா? எனக்கு மனசே ஆற மாட்டுக்கு. இங்க பாரு அனிதா, உங்க அம்மா இடத்துல யார் இருந்தாலும் இப்படிதான் பேசியிருப்பாங்க. உன் தங்கச்சி வாழ்க்கை நாசமா போச்சுன்னு நினைச்சு கோவத்துல கண்ட மாதிரி பேசுது. அதுக்கெல்லாம் மனசு வருத்தப்பட்டா என்ன செய்யறது? அவ வாழ்க்கைய எப்படியாவது சரி பண்ணணும். அதை விட்டு போட்டு இப்படி வீஞ்சிக்கிட்டு இருந்தா சரியாயிருமா? ஆமா, நான் மட்டும் சரி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன செய்ய? அந்த களவாணி பைய ஏமாத்தி விட்டு போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்ன வண்ட வண்டையா கேக்குது. காது கொடுத்து கேட்க முடியல. ஊர்ல எல்லாவளும் என்ன இதை கேட்டுட்டு அசிங்கமா பேசுறா தெரியுமா? சரி விடு, பேசுறவன் பேசிட்டே தான் இருப்பான். அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா சரியாயிருமா? இங்க பாரு, உன்னை இந்த வீட்டுல யாரும் எதுவும் சொல்லல. பின்ன என்ன, உங்க அம்மா இன்னைக்கா பேசுது? அது எப்பவும் உன்னை இப்படிதான் மரியாதை குறைவா பேசுது. நீயும் அப்படித்தானே நடந்துக்கிற. இங்க பாரு, தேவையில்லாம எல்லாருக்கிட்டையும் சண்டை. பின்ன உன்னை யாருக்கு தான் பிடிக்கும்? ஆமா, உங்களுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது. பின்ன வேற யாருக்கு பிடிக்கும்? இந்த உலகத்துல யாருக்கு பிடிச்சி என்ன செய்ய? உங்களுக்கே பிடிக்காதப்ப நீ என்ன லூசா? நெஞ்ச பழந்தா காட்ட முடியும்? எனக்கு உன்னை பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு அலையிறதுக்கு. இங்க பாரு, எனக்கு உங்க ரெண்டு பேத்தையும் பிடிக்கும். நீ சும்மா தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. எந்திரிச்சு வா, உன்னை பார்த்து பிள்ளைங்களும் உம்மன்னு இருக்க போகுது. ஆமா, இந்த வீட்ல நான் உம்முன்னு இருக்க கூட கூடாதா? அப்ப எப்படித்தான் இருக்கிறது? உன்னால உம்மனு கூட வாய மூடிக்கிட்டு இருக்க முடியாது. அது தெரிஞ்சது தானே? ஆமா, தெரிஞ்சதுதான். சரி, என்னை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போங்க. இட்டி, நான் வேலைக்கு போகணுமா வேண்டாமா? முதல்ல வேலைக்கு போயிட்டு வரேன், அப்புறமா வெளியே போலாம். சரி சரி. அனிதாமா, நீ இங்க தான் கிடைக்கியா? என்னாச்சு? ஒன்றா அப்ப கடிய ஒத்தேல முழுங்கன மாதிரி விழுக்கு விழுக்குன்னு முடிச்சிட்டு இருக்கியே, என்னத்துக்கு? ஏலே, என்ன பார்த்தா ஒன்றா அப்ப களிய முழுங்கன மாதிரி இருக்கோ? நானே காலையிலேயே பச்சை தண்ணி குடிக்காம உட்கார்ந்துருக்கேன். நான் இருக்கிற விரக்தியில உனக்கு களி திங்கிற மாதிரி இருக்காக்கும். என்னது விரக்தியில இருக்கியா? காலையில 4 இட்லியை தக்காளி சட்னி வச்சு விழுக்கு விழுக்குன்னு விழுங்கிட்டு இருந்தியே, விக்கிட்டு இருந்த தண்ணி உனக்கு நான் தானே எடுத்துட்டு வந்தேன் தண்ணி. சொல்லு. இல்ல, சும்மா இருல. என்னால கவலையா கூட இருக்க முடியல. பசிக்க ஆரம்பிச்சிட்டு பிறகு இட்லியை தின்னதெல்லாம் நல்ல வேலை உங்க ஐயா இருக்கும்போது சொல்லல. சொல்லியிருந்தா 2 வார்த்தை அனுதாப பேச்சு கூட பேசியிருக்க மாட்டாரு. உனக்கு அனுதாப பேச்சு வேண்டி இருக்கா? அதை நானே பேசிட்டு போறேன். சரி சரி, நீ இட்லியை தின்று உண்மைதானே விக்கிட்டு கிடந்திய, அப்புறம் ஒண்ணுமே திங்கல நீ ஏன் சொல்ற? ஏமல, ஒரு அனுதாபத்துக்கு தான் அப்படி சொல்றது. அது கூட சொல்லக்கூடாதா? நான் இட்லி தின்னன்னு சொன்னா உங்க அப்பா நல்லா தின்னுடு தானே கெளுத்தி மாதிரி உட்கார்ந்துருக்கேன் பாரு. இது தேவையா? அதுவும் சரிதான். அப்போ அப்பப்பா சீனை போட்டு நடிச்சுக்கிற, அப்படித்தானே? கோபமா இருக்கிற மாதிரி நடிக்க தான் செய்யணும். அப்புறம் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கிற மாதிரியும் நடிக்கணும். அப்புறம் பொம்பளைங்கனாலே அப்படி இப்படித்தான் கொஞ்சம் நடிச்சா தானே நம்ம மேல ஒரு அனுதாபம் வரும். அதுவும் சரிதான். சடி சடி வா, ஒரேடியா ஃபீல் பண்ணாத. எல்லாம் சரியாயிடும். ஒரு நேரம் துக்கமா இருந்தா ஒரு நேரம் சந்தோஷமா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் இப்படியே வீஞ்சிட்டு இருந்தா சரியாயிடுமா? ஆமால, நீ சொல்றது உண்மைதான். எம்பட்டு நேரம் தான் துக்கமா இருக்க முடியும். சரி வா, அப்படி போடு. என்னைக்கு என்னாச்சு? ஏன் கோவமா வந்து நிக்கிற? இங்க பாடு, எனக்கு மாப்பிள்ளை பாடுன்னு நான் உங்க யாருக்கிட்டையும் சொன்னனா? சொல்லல. இப்ப அதுக்கு என்ன டீ? அவனாதான் என்ன தேடி வந்தான். அவனாதான் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னான். அவனாதான் என்ன கொட்டிக்கிறேன்னு சொன்னான். நான் ஒண்ணுமே சொல்லல. இந்த அனிதாக்கு எவ்வளவு கொழுப்படுக்கணும். அவ வீட்டுல போய் என்ன ஏதுன்னு பேசியிருக்கா தெரியுமா? பேசினது பற்றலன்னு அவ கொஞ்சம் திக்குவாயி, மற்றபடி நல்லவாதான். கொஞ்சம் கோவப்படுவா, ஆனா நல்லா சம்பாதிப்பான்னு சொல்லியிருக்கா தெரியுமா? அவங்க அம்மா இன்னைக்கு திக்குவாயி பொண்ணெல்லாம் வேண்டான்னு சொல்லிச்சான் தெரியுமா? நான் திக்குடனா சொல்லு. ஏடி, அவ ஏதாவது அர்த்தத்துல பேசியிருப்பா. ஏதாவது ஒரு நினைப்புல அப்படி சொல்லியிருப்பாளா இருக்கும். இல்லைனா நாளைக்கு அவங்க அம்மா உன்னை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு முதல்ல சொல்லுவோன்னு சொல்லியிருப்பாளா இருக்கும். நீ ஏன் அதை பெருசுப்படுத்துற? அனிதா உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைப்பாளா? அவளை வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்லு. அவ ஒன்றும் என் வாழ்க்கையில தலையிட வேண்டாம். நான் யாரையாவது கட்டிக்கிறேன்னு சொன்னா நான் உண்டு
உண்டுன்னு சிவனேன்னு இருக்கேன். காலங்கத்தால அந்த பையன் அங்க வந்து புலம்புன்னு புலம்பி என் காலில் விழாத கூடையா என் காலை பிடிச்சிக்கிட்டு அழுறான். உங்க என்ன சொன்னா உங்க அக்காக்கு இதெல்லாம் தேவையா? அவன் உங்க அக்காவா இல்லை வேலையாடுமா? ஏன் இப்படியெல்லாம் உன்னை பத்தி தப்பு தப்பா என் வீட்டில் வந்து சொல்ற தெரியுமா? ஹிதி, என்ன ஏதுன்னு நான் அவகிட்ட கேட்குறேன். நீ தேவையில்லாம இப்படி கோவப்படாத. அவ அப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினச்சி பேசியிருக்க மாட்டா. மண்ணாங்கட்டி படகு எதுக்கு வந்து பேசுறா? அவளுக்கு தேவையா? நான் திக்குவாயின்னு சொல்லணும்னு அவளுக்கு அவசியமா? இதெல்லாம் வேண்டாத வேலை தானே. சும்மா எடுக்க மாட்டா. உன் வாழ்க்கையை கெடுத்ததெல்லாம் பத்தலையா? இன்னும் ஏன் வாழ்க்கையை கெடுக்க அலையிறா? இங்க பாருடி, வாயை மூடுன்னு சொன்னேன். சும்மா தேவையில்லாம அனிதாவை பத்தி தப்பு தப்பா சொல்லாத. இங்க பாரு, அவ அந்த இடத்துல பேசியிருக்க மாட்டா. முதல்ல சொன்னா அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சு அதுக்கு தக்கன பேசுவாங்கன்னு நினைச்சு பேசியிருப்பா. நான் அவகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். நீ போ. அம்மா தாயே, நீ ஒரு மண்ணு விசாரிக்க வேண்டாம். நீ அவளை தலையில தூக்கி வச்சு ஆடு, இல்லை எப்படியோ நாசமா போங்க. ஆனா என் வாழ்க்கையில நீங்க 2 பேருமே தலையிட வேண்டாம். அவ இஷ்டத்துக்கு என்னை கண்டுபிடி பேசுவா. நீ என்னன்னா அவளை நல்லவாங்கட, அப்ப நான் கெட்டவள அவனுக்கு? எனக்கு இப்படி எல்லாம் பேசுத. அவகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சாதானே தெரியும். அவ என்ன அர்த்தத்துல பேசினாலும் தெரியல. அவ எப்படி பேசியிருந்தாலும் அது தப்பா இருந்தா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ ஒன்றும் கேட்க வேண்டாம், பேசாம போயிடு. நானே ஆத்திரத்தில் இருக்கேன். யாரும் என்கிட்ட பேசாதீங்க. உன் பேச்சும் உன் மன்னிப்பும் எனக்கு தேவையில்லை. இந்த அனிதாக்கு என்னாச்சு? ஏன் இப்படி சொன்னா? இவ உண்மையை சொல்றாளா பொய்யை சொல்றாளா? ஒருவேளை அந்த பையன் வந்து சொன்னதெல்லாம் உண்மையா என்னன்னு தெரியலையே. இவ வேற நம்ம மேல கோவப்பட்டுட்டு போறா. அனிதா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் அவகிட்ட இத பத்தி கேட்க முடியுமா? என்ன செய்யுமா? ஏன் இப்படி முடிச்சிட்டு இருக்க? சித்தி வந்து போனாமல? ஆமால, எதுக்கோ கோவப்பட்டுட்டு போறா. சரி, நீ என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தியே, என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொல்ல போறாங்க? நாளைக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாங்களா? பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் எடுக்குறான். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு நீ வருவியான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். டேய், அப்பாவையும் அனிதம்மாவையும் கூட்டிட்டு போக வேண்டியதானே? போயிடுச்சுமா, அவளை கூட்டிட்டு போனா அவ திருன்னு முழிப்பா. நீ தான் நல்லா பேசுவ, அதான் உன்னை கூப்பிட்டேன். இங்க படுப்பு. போன வருஷம் அவளை கூட்டிட்டு போயிட்டு வாத்தியார் ஒண்ணு கேட்க அவ ஒண்ணு சொல்றா தெரியுமா? டேய், அம்மா ஆசைப்படுவாள, நீ வேற. அவ ஆசையால நான் போய் அவமானப்பட முடியாது. அப்ப அவளும் வரட்டும், நீயும் வா. சரியா? சரிடா, நாளைக்கு தானே பாத்துக்கலாம். வா கீழே போவோம். சரி ஐசுமா. வீட்டி புளியும் சீனியும் தொட்டு தொட்டு திங்கும்போது நல்லா தானே இருக்கு. ஆனா நாக்கு தான் அதுக்கு அப்புறமா என்னமோ பண்ணுது தெரியுமா? ஆமா, நீ கொஞ்சமா திங்கணும். நீ நடக்கட்டுனா அந்த பச்சை மாப்பிள்ளைய பத்தியா ஏதோ கொஞ்சோண்டு குடுக்கலான்னு தூக்கிட்டு போனா பாதி புளிய புடிங்கிட்டா தெரியுமா? அவளுக்குலாம் நம்ம குடுக்கவே கூடாது டி. ஆமாடி, அந்த பத்து மாப்பிள்ளையும் சரி அந்த சுலோக்ஷனா பிள்ளையும் சரி எப்ப பார்த்தாலும் வீட்ல இருந்து ஒண்ணுமே தூக்கிட்டு வர மாட்டாளுவோ. நம்ம தூக்கிட்டு போனா மட்டும் எல்லாத்தையும் பிடிங்கி தின்னுதாளுவோ. அன்னைக்கு அப்படிதான் அதிரசத்தை 4 அதிரசத்தை பிடிங்கி தின்னுட்டா தெரியுமா? ஆமாடி, சரியான திண்ணி பண்டார கல்வியெல்லாம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் நம்ம கொண்டு போறது எல்லாத்தையும் தின்னுதாளுவோ. ஏடி, எனக்கு ஒரு டவுட். அனிதா அம்மாக்கு ஒருவேளை நம்ம புளிய திருடுறது தெரிஞ்சு போச்சோ? நேத்து என்னன்னா டப்பாவை தூக்கி மேல வச்சிருக்கா, இன்னைக்கு என்னன்னா டப்பாவை தூக்கி அரிசி டப்பாலாம் இருக்கும் பத்தியா அதுக்கு உள்ள சைடுல ஒளிச்சு வச்சிருக்காட்டி. என்னடி சொல்ற? அவளுக்கு அவ்வளவு கூட இருக்கா என்ன? யாமுட்டி திண்ணி கழுதியடா, புளிய கூட விட்டு வைக்க மாட்டேடா. அதானே பார்த்தேன். என்னடா அன்னைக்கு தான் 1/2 கிலோ புளிய வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ளேயும் 100 கிராம் கூட இல்ல. இந்த அனிதா அம்மா தான் கரைச்சு குழம்பு வச்சிருக்காளான்னு அவகிட்ட போய் கேட்டா எனக்கும் தெரியலன்னு சொன்னா. நான் தான் ஒளிச்சு வச்சேன், அதையும் கண்டுபிடிச்சிட்டியாட்டி. சரி, வீட்ல இருந்து தின்பண்டத்தை தூக்கிட்டு போறியா? சரி, புளிய கூட விட்டு வைக்க மாட்டேலாட்டி. புளியும் சீனியும் திங்கிற நாக்குல இழுத்து வச்சு நடக்கணும். ஏமுட்டி திருட்டு கழுத, சின்ன கழுத, உனக்கும் அடிபல்ல. வட வட இந்த அவந்தி புள்ள கூட சேர்ந்துக்கிட்டு களவண்ட திங்கிறியா? உன் வாயிலே சூடு வைக்கிறேன்னா இல்லையான்னு பாடு. ஏமுல தடுமாடு, என்னை பார்த்து கழுதன்னு சொல்றியா? அப்ப நான் கழுதனா நீ என்ன சிங்கமா புலியா? இவனும் சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டா. இடி வாய் என்னமா பேசுத? போடுடி, அனிதா அம்மா சொல்லி கொடுக்குறேன். 2 பேரும் புளிய கலவண்ட தின்றிருக்கிய. புளி கூட சீனியும் தூக்கிருப்பல. உனக்கு எப்படி தெரியும்? அப்ப நீயும் சீனியும் புளிய வச்சு தின்றுக்க, அப்படித்தானே? டேய் அஸ்வினி, உனக்கு கொஞ்சமாட்ட அடி விடுக்கா. உன் ஓட்ட வாய வச்சு இப்படி ஒல்லறனா இந்த அவந்தி பிள்ளை புடிச்சுக்கிட்டு விடுவாளா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? ஒரு குட்டு மதிப்புல சொன்னேன். சொல்லுவ குட்டு மதிப்புல நல்லா நீயும் கலவண்டி தின்றுக்க. எங்க போய் அவகிட்ட சொல்லி கொடு பாப்போம், நாங்களும் சொல்றோம். சரி போனா போது ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன். இன்னொரு தடவை புளியும் சீனியும் தூக்கி தின்னியே நாக்குல
அனிதா அப்படி சொல்லியிருப்பாளா இல்லையா? அவகிட்ட கேட்கலாமா வேண்டாமா? கேட்டா அவ மனசு சங்கடப்படும். ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியலையே. இந்த கழுதை வேற இந்த கத்து கத்திட்டு போறா. அவ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. எப்படி அது அவளுக்கும் ஒரு வாழ்க்கை அமைஞ்சா நல்லது தானேன்னு நினைச்சோம். ஆனா அந்த பையன் வந்து புலம்புறத பார்த்தா இப்படி ஆயிட்டே. இனி எப்படி இதை சரி பண்ணலாம்? அவனா வந்து பேசின உடனே நல்ல பையனா இருப்பான் போலன்னு நினைச்சோம். ஆனா அதுக்குள்ளேயும் இப்படி ஆயிட்டே. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. தெரியாம நாமளா ஒரு முடிவுக்கு வர்றது சரியும் கிடையாது. ஐசு, நீ இங்கேயா இருக்க? உன்கிட்ட கேட்டுட்டா குழம்பு வைப்பேன்னு அஸ்வின் போயிட்டு சொல்லிட்டு தெரியுமா? அதுக்கு வீஞ்சிக்கிட்டு இருக்கான். இத்தனை நாளும் என்கிட்ட கேட்டு தானே வச்சேன். இப்போ எங்க அம்மா கிட்ட கேப்பியா அப்படின்னு ஏசுறான் தெரியுமா? நீ ஏன் சொல்லு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கவா இல்ல கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்கவா? எது நல்லா இருக்கும்னு சொல்லு ஐசு. உனக்கு என்ன தோணுதோ அதை செய்ய அனிதா. என்ன நீ இப்படி சப்புன்னு பேசினா எப்படி? ஏதாவது ஒண்ணு சொல்ல வேண்டியதானே? ஆமா, நீ எனக்கு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க. ஏதாவது சொன்னாரா? அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை. எப்ப பார்த்தாலும் நொய்யிட்டு தான் இருப்பாரு. அதெல்லாம் இந்த கதில வாங்கி அந்த கதில விட்டுரு. நான்லாம் எப்படி விட்டுட்டு இருக்கேன்? நீ என்னன்னா வீஞ்சிட்டு உட்காந்துருக்க. சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவர் என்ன சொல்ல போறாரு? இது வேற விஷயம். ஆபீஸ் டென்ஷன். ஆமா, உங்க ஆபீஸ்ல உள்ளவங்களுக்குலாம் வேற வேலையே இல்ல. இவனுக்கு என்ன 24 மணி நேரமும் உழைச்சு கொடுக்கணுமாக்கும்? இங்க பாரு, அவனு சொல்றதெல்லாம் சொல்லிட்டு கிடக்கானுங்க. நீ எல்லாம் அதுக்கு எதுக்கு கவலைப்படுத? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அனிதா. நீ போய் சமையல பண்ணு, நான் வரேன். ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஆமா, பெரிய ஹெல்ப். 2 புளிய ஊற போட்டுட்டு காய வெட்டி வதக்கி குழம்பு வைக்கிறதுக்கு 80 நேரம் ஆகும். தாடாபடன்னு 1/2 மணி நேரத்துல செஞ்சிருவேன். உனக்கு ஏதாவது ஸ்பெஷலா செய்யணுமா சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அனிதா. ஆமா, இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? என்னத்துக்குன்னு சொன்னா தானே தெரியும். எவனாவது ஏதாவது சொன்னா சொல்லு, நான் போய் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். என்னத்த உண்டு இல்லைன்னு ஆக்கப்புற? யாரு உண்டு இல்லைன்னு ஆக்கப்புற? வந்துட்டீங்களா? உங்க அருமை பொண்டாட்டி வீஞ்சிக்கிட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு கேளுங்க. நீங்களாவது சொல்லுங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்கவா இல்ல வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கவா? இது ஒரு விஷயமாட்டி. ஏதாவது ஒரு குழம்பு வை. போ வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு வை. சரி, எனக்கு அது விஷயம் தான், உங்களுக்கு விஷயமா இருக்காது. சரி, நான் போய் வைக்கிறேன். அவகிட்ட என்ன ஏதுன்னு கேளுங்க. நான் கேட்டுக்கிறேன் தாயே, நீ கிளம்பு. ஆமா, உனக்கு என்னாச்சு? ஏன் முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது வேற விஷயம். ஆபீஸ் டென்ஷன். ஆமா, நீங்க என்ன வெளியே எங்கேயோ போக போறேன்னு சொன்னீங்க, போகலையா? இங்க பாரு ஐசு, ஆபீஸ் கவலையெல்லாம் ஆபீஸ்லயே விட்டுறணும். அத இங்க தூக்கிட்டு வருவாங்களா? சும்மா எதையாவது நினைச்சு வீஞ்சிட்டு இருக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தான், நான் பாத்துக்கிறேன், விடுங்க. சரி, நான் போய் குளிச்சிட்டு வரேன். சரிங்க தான். ஐசுமா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? தலைவலிக்குதா? காபி போட்டு தரவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் உட்கார்ந்திருக்கேன். ஆமா, ஐயா ட்ரெஸ்ஸே போடாம எங்க போனீங்க? இதுதான் ஃப்ரீயா இருக்கு. அதான் வீடு பூரா சுத்தி வாடேன். வெளியே போனாதான் சட்டை போட்டுட்டு போவேன். ஏன் ஐசுமா அப்படி கேட்கல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வெளியே எங்கேயும் போயிட்டு வந்தியோன்னு கேட்டேன். சும்மா சிரிக்கணும்னு வேலை மணிக்கிட்டு சிரிக்காத தெரியுமா? நீ என்னத்துக்கு இப்படி உட்காந்துருக்கன்னு எனக்கு தெரியும். சித்தி வந்து கட்டிட்டு போனாலும் அதான் அப்படி இருக்க. அவ ரோடு பூரா புலம்பிக்கிட்டே போனா. என்னாச்சுன்னு கேட்டேன். அப்பதான் எனக்கே விஷயம் தெரிஞ்சிச்சு தெரியுமா? இல்ல, சும்மா இருக்க மாட்டேன். இங்க இருந்துகிட்டு என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்காத. அப்புறம் அனிதா அம்மாக்கு தெரிஞ்சா சங்கடப்பட போறா. அவ வாயும் சும்மா கிடக்காது. வாய் கொழுப்புல என்னத்தையாவது உளறது. இவளுக்கு என்னத்துக்கு இந்த வேண்டாத வேலை? டேய், சும்மா இருந்து சொல்றேன்ல. நீ ஒன்ன சொல்ல, அனிதா அம்மா ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சண்டையா போயிரும். அப்பா வேற வீட்டுல இருக்காரு. சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. என்ன சும்மா சொல்ற? அப்பா வீட்லயே அடுக்கு. அவ்வளவுதான், வடவடையே வேண்டாம். உடனே அனிதா அம்மாட்ட போய் மல்லுக்கு நிக்கும். இது தேவையா? அதானே பார்த்தேன். நீ என்னடா சைலண்டா அடுக்க? அனிதா அம்மாட்ட எதுவும் கேட்கலையானு? டேய், அவ என்ன நினைச்சு பேசினாலோ தெரியாது. நாம பிசாட்டி ஏதாவது ஒண்ணு கேட்க அவ மனசு சங்கடமா இருக்கும்ல. ஆமா, நீ மட்டும்தான் அவ மனசை பத்தி கவலைப்படுவ. சித்தி புலம்பட பார்த்தா இவ கொஞ்சமாவது யோசிச்சாளா? என்ன பேசணும்னே தெரியாது. என்ன தம்பி சொல்ற? யாரு என்ன பேசினா? அனிதா அம்மாவா? ஆமா, உனக்கு எப்ப பார்த்தாலும் அவளே கூட சொல்லணும். என்ன பேசினா யாரு பேசணும்? அதான் ஒண்ணும் சொல்லல. சித்தி தான் சும்மா சொல்லிட்டு இருக்கோம் தெரியுமா? என்ன ஐசுமா, சித்திக்கு உனக்கு சண்டையா? அதான பார்த்தேன். என்னடா ஐசுமா உம்முன்னு உட்கார்ந்து இருக்காளேன்னு. ஏன் சித்தி உன்னை யாசிச்சா? என்ன ஐசுமா சொல்லிட்டு போடா? டேய், அவளுக்கு வேற வேணுமே. எதையாவது சொல்லுவா. லோன் கேட்ட சொன்னேன், அதுக்கு என்ன ஏசிட்டு போறா. கடை போட்டு வாங்கும்போது நல்லா எடுக்கலாம். அப்ப லோனை கட்ட தானே செய்யணும். நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் விளையாடுங்க.
மாட்டேன், எதையாவது சொல்லணும்னு சொல்லுவியா? போய் விளையாடு போ, அண்ணன் வெயிட் பண்றாளா? சரி சரி, நீ ஏன் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகு. என் போட்டு நான் அப்படி உம்முன்னு எடுப்பேன். ஐயா சாமி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரி சரி வாடே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தமிழரசி அக்கா, எப்படி இருக்கீங்க? அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அபிதா செல்லம், அவந்திகா செல்லம், ஐஸ்வர்யா அக்கா, அனிதா அக்கா, அண்ணா, ஐஸ்வர்யா ராய் அக்கா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அஸ்வின் செல்லம் சொல்கிறது சரிதானே, அஸ்வின் செல்லம் வேற லெவல், கதை ரொம்ப அருமையாக இருக்கு அக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழரசி அக்கா, எப்படி இருக்கீங்க? நாங்களாம் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வமண்ணா, ஹாய் தமிழரசி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் கீதா அக்கா, ஹாய் ஐசக்கா, ரென் செல்லம், அஸ்வின் செல்லம், அபி செல்லம், அவந்திகா செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தங்கச்சி என்ன ஆட்டம் ஆடுனா ஆட்டமெல்லாம் புரியலை, இப்போ திருந்திட்டேன், அதனால் ரொம்ப ஓவராக பேசக்கூடாது. அனிதா அம்மா பேசுகிறது பாவம், அனிதாக்கா இவ்வளோ கஷ்டப்படுவாங்க, கொஞ்சம் கம்மியாகவே பேசுங்க. அரவிந்த் மாமா அனிதாக்காவே புரிஞ்சுக்கல, அப்புறம் யார் புரிஞ்சுக்குவாங்க, என்ன பிரயோஜனம்? அனிதாக்காவே நல்லா புரிஞ்சுக்கிட்டது ஐஸ்வர்யாக்கா மட்டும்தான். அஸ்வின் செல்லம், உமா இன்றைக்கி வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா, நாங்களாம் நல்லாயிருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? பசங்க எப்படி இருக்காங்க? ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லாயிருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் பிரசாந்தினி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்களாம் நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்க? என்ன அத்தானை குறை சொல்லாட்டா உனக்கு உறக்கமே வராது போல. அனிதா கூட கண்டுக்க மாட்டா, ஆனால் நீ என்னை நல்லாவே வச்சு செய்கிற. சரி, சாப்பிட்டாச்சா? எப்படிம்மா இருக்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சங்கீதா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்களாம் நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? பிரசாந்த் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா செல்லம் எப்படி இருக்கான்? கேட்டேன்னு சொல்லுங்கள். ஹாய் மாசிலா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்களாம் நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்க? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, அத்தான், அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அபிதா செல்லம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். பசங்க பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. வீடியோ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது, அதான் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வீடியோவுக்கு வந்துட்டீங்க, வீடியோவில் செம்ம மாசாக இருக்கீங்க. அதனால் அஸ்வின் செல்லம், நான் மாசு பக்கம் மாசாக இருக்கார். என் செல்லக்குட்டி, மயிலுக்குட்டி, புச்சுக்குட்டி, தங்கக்குட்டி, அம்முக்குட்டி வேறு லெவல் வீடியோ. செல்லக்குட்டினா பாவம், அனிதா ஒரு தப்பு தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டா, சப்போர்ட் பண்ணிருச்சு, அதுக்கு வச்சு செய்கிறீங்களே. 1000 நல்லது செஞ்சாலும் நம்மளை யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு தப்பு செஞ்சிட்டோன்னா அதை சொல்லி காமிச்சு ஊரே வரும், அந்த உலகம் வரும். அந்த மாதிரி தான் இருக்குது சண்டை. அனிதா சரி, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும். ஐஸ்வர்யா, அனிதா ஐ லவ் யூ. அம்முக்குட்டி, புஜுக்குட்டி, ஐஸ்வர்யா ராய் ஐ லவ் யூ. உமா உமா உமா. நான் ஒரு வேலையும் செய்யலை, சும்மா வெட்டியாக தான் இருந்துகிட்ருக்கேன். ஆனால் என்ன பண்ணுறது, கிளைமேட் சேஞ்ச் ஆக கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகுது, அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். உடம்பை நல்லா பார்த்துக்கோமா, கவலைப்படாம இரு, எல்லாம் சரியாயிரும். ஐ லவ் யூ ஸோ மச் டியர். ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன மாசிலாக்கா, ஆளே இந்த பக்கம் காணுமே, அதானே பார்த்தேன். உடம்பு சரியில்லையா? சரி சரி, உடம்பு சரியாக இருந்தா வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டீங்களே, சுற்றி சுற்றி வருவீங்களே. உடம்பு சரியில்லைனால வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்களா? சரி, கவனமாக இருங்க, உடம்பை பார்த்துக்கோங்க. லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, அருஞ்செல்லாம், அஸ்வின் செல்லம், அவந்திச்செல்லாம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அனிதாக்கா அம்மா ரொம்ப பேசுகிறீங்க, பாவம் அனிதாக்கான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு புரியுது, பேசுனா எங்கள் ஆத்தாளுக்கு புரியலையே. லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அண்ணா எப்படி இருக்காங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மகி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்க? அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அவந்திகா செல்லம், அபிதா செல்லம், அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, ஐஸ்வர்யா ராய் அக்கா சூப்பர், அரவிந்த் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா, நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம், நீ எப்படிமா இருக்க?
ஹாய் மகியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகியக்கா, நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் யூ அக்கா. ஹாய் சூரிய பிரகாஷ் மாரியம்மாள் எப்படி இருக்கீங்க? அஸ்வின்ஜெல்லாம் உமா உமான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சூரிய பிரகாஷ் மாரியம்மலக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சூரிய பிரகாஷ் மாரியம்மலக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லக்குட்டி நீ பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இன்றைய கதை சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன நேசமணி அக்கா, எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? என்ன ஒரே லைவா போட்டு தள்ளுறிய போல. எனக்கு தான் பார்க்கறதுக்கு நேரமே இல்லை, அப்பப்போ பார்க்குறேன். லவ் யூ அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் எங்கள் ஃபேமிலியோட உங்களை சந்திக்கிறோம். பாய்.